செம்பரிதி நேயர்களுக்கு வணக்கம். நான் தற்போது சென்னை சென்ட்ரல் சதுக்கத்திலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னை இந்தியாவின் சிறப்பு வாய்ந்த நகரங்களுள் ஒன்றாகும். உலக புகழ்பெற்ற நகரமும் ஆகும். சுமார் 1 கோடி பேர் வசிக்கும் சென்னைக்கு தினமும் வெளி மாவட்டங்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் 10 லட்சத்துக்கு மேற்பட்டோர் வந்து செல்கின்றனர். அப்படிப்பட்ட சென்னையில் மக்கள் தொகைக்கேற்ப பொது கழிப்பிடங்கள் உள்ளதா என்பதை அறிய பொதுமக்களிடம் கருத்துகள் கேட்டோம். இதோ பொதுமக்களின் கருத்துகள். அதிகமாக பப்ளிக் டாய்லெட் நிறைய இடத்துல இல்லை. எக்மூர் சரௌண்டிங்கில் மட்டும்தான் இங்கே ஒன்று தான் இருக்குது. இவ்வளோ பெரிய ஏரியாவில் ஒரே ஒரு டாய்லெட் தான். மற்றபடி நிறைய இடத்துல வந்து பப்ளிக் டாய்லெட் எடுத்துட்டாங்க. ஒரு சில இடத்துல தான் இருக்குது, ஒரு சில இடத்துல தான் இருக்குது. பிரச்சனையும் நிறையா வருது. நானே வண்டியை ஓட்டும் போது அவசரத்துக்கு வந்து எங்கேயும் போக முடியல, ரோட்டில் அடிக்குது, அசிங்கமாக இருக்குது. ஒரு பப்ளிக் டாய்லெட் தான் போய் நம்ம ஆத்திர அவசரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வசதி செய்யலை. நிறைய இடத்துல இருந்தது, பொதுவாக கூட இருந்தது கூட எடுத்துட்டாங்க. இருந்த பப்ளிக் டாய்லெட்லாம் எடுத்துட்டா கூட புதுசாக ஒரு கண்டினியூ ஹைவே ரோட்லலாம் அதிகமாக கிடையாது. அவன் ரோட்டில் நின்று தான் மோதுறான். இதை வந்து முதல்ல இருந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும். அது மக்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும், பிரயோஜனமாகவும். சில பேர் நிறைய பேர் தவிக்கிறாங்க ரோட்டில். பப்ளிக் இந்த சந்தில் கூட கனெக்ட் சந்தில் அந்த கார்னரில் போய் யூரின் அடிக்கிறாங்க. அதெல்லாம் தவிர்க்கணும்னா கொஞ்சம் பப்ளிக் டாய்லெட் அதிகமாகும். பெண்களுக்கு அதிக முக்கிய தேவை. பொது கழிப்பிட வந்து நிறைய இடத்துல கிடையாது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோ மக்கள் தொகை இருக்குது, ஆனால் இங்கே ஒரே ஒரு பாத்ரூம் இருக்குது. அதை வந்து அரசாங்கம் சரிப்படுத்தணும். அப்புறம் வந்து நிறைய இடத்துல இப்போ லேடிஸுங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாத்ரூம் இல்லாமல். இப்போ நிறைய பேர் உள்ளியரில் பாத்ரூமு இதுமாரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாத்ரூம் பப்ளிக் பாத்ரூமு நிறைய இடத்துல கிடையாது. அதுக்கு அரசாங்கம் எதனா ஒரு உதவி செய்யணும். பொது கழிப்பிடங்கிறது நானே காலையிலேருந்து அலைஞ்சிட்டு இருக்கேங்க. போனாலும் அங்கே போய் உட்காந்து போக முடியல, அந்த மாரி இருக்குது. அவ்வளவு மோசமாக இருக்குது. பத்தலை பாத்ரூம்பு, இன்னொரு பாத்ரூம் செட் பண்ண நல்லா இருக்கும். காமன் டாய்லெட்டு எங்கேயுமே இல்லை இப்போ சென்னையில். அது கண்டிப்பாக இருந்தால் அது யூஸ் அண்ட் இப்போ பே பண்ண சொன்னால் கூட பரவாயில்ல. அந்த மாதிரி டாய்லெட் இருந்தால் கூட கண்டிப்பாக அதை அமைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். கழிப்பிடம் அங்கங்கே ஒன்று வச்சிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு ஒரு கழிப்பிடம் ஒதுக்கி இருந்தால் கூட அது மாற்றுத்திறனாளிகளுக்காக கொடுக்கப்படுறதில்ல. நார்மல் கொடுக்குறாங்க. அது போனால் நம்ம மாற்றுத்திறனாளி பயன்படுத்த முடியாத மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ க்ளீனாக இல்லை. அதனால் கொஞ்சம் மாற்றுத்திறனாளிக்கு தனியாக ஸ்பெஷல் எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். சென்னையில் வந்து பொதுவாக கழிப்பிடம் எதுவுமே இல்லை. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எல்லாருமே எல்லா இடத்துலையும் போட்டு எல்லா இன்ஃபெக்ஷன் ஆகுது, நோய் பரவுது, நிறைய நோய் தொற்று உருவாகிட்டு இருக்கு. ஆண்கள் வந்து ஏதோ போகிற இடத்துல அப்படியே இது பண்ணிடுறாங்க. லேடிஸாக வந்தால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அங்கங்கே நீங்கள் வந்து பொது கழிப்பிடம் வைக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க பொதுமக்கள். வெளியூர்லேருந்து வராங்க, அவசரப்படுறாங்க. ஒரு பாத்ரூம் இல்லை, ஒரு லெட்டின் போனால் அவுட் சைட் போகிறாங்க. கிராமத்து ஆளுக்கெல்லாம் தெரியவே மாட்டேங்குது. எங்கே இருக்குது, இவ்வளோ பெரிய இடத்துல எங்கே போய் நாங்கள் தேடுறது அப்படி கேட்குறாங்க. அப்படியே போனால் கூட சுத்தமாக இருக்கிறது கிடையாது. கொஞ்சம் நீட்டாகவும் நல்லாவும் கழிப்பிடம்லாம் கட்டி வச்சா பொதுமக்களுக்கு பயன்படும். நான் ஒரு 20 வருஷமாக ஆட்டோ ஓட்டின்னு இருக்கேன். நான் எவ்வளோ முறை எல்லா ஏரியாவுக்கும் போயிருக்கேன். எல்லா இடங்கள்லையும் பார்ப்பேன். முன்னெல்லாம் டிரான்ஸ்ஃபாரம், போஸ்டரு இந்த மாதிரி குப்பை கொட்டின இடமா பார்த்து நாங்களாம் பாத்ரூம் போயிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அது கூட வசதி கிடையாது. நல்ல பாத்ரூம் எங்கேயுமே இல்லை. அப்படியே இருந்தாலும் தேவையான இடத்துல இருக்க மாட்டேங்குது. சாதாரணமாக நடந்து போகிறவங்க கூட போகிறதுக்கு இடம் கிடையாது. மெயினாக மார்க்கெட்டு, பஸ் ஸ்டாண்டு, பஸ் டிப்போ இந்த இடத்துங்களில் சரியான பாத்ரூம் வசதி கிடையாது. நாங்கள் ரொம்ப பாத்ரூம் வசதி இல்லாமல் ரொம்ப தவிக்கிறோம். சென்னையில் பார்த்தீங்கன்னா 1 கோடி பேர் கிட்ட வந்து வசிக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் வந்து கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் வந்து பஸ்ஸஸ், ட்ரெயின், அப்புறம் வந்து ஏரோப்ளைன் இப்படி மூலயமா வந்து எல்லா மார்க்கமாகவும் வராங்க. இங்கே இருக்க வந்து நல்ல காஸ்ட் எஃபிஷியன்சி. இப்போ ஏர்போர்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இதில் இருக்கும், ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் க்ளீனாக இருக்கும். ஆனால் பொதுவாக ஜென்ரல் பப்ளிக் யூஸ் பண்ணுற ஒரு காமன் ஆர்டினரி மேன் யூஸ் பண்ணுற ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்குனாலுமே அது இன்னும் வந்து ஒரு ப்ராப்பராக போய் அந்த ப்ளீச்சிங் பவுடர்ஸாக இருக்கட்டும், அங்கே யூஸ் பண்ணுற அந்த பெனாயில், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்லப்போனால் நல்ல க்ளீனாக இல்லை. அதுதான் காரணம். ஸோ அதை வந்து கவர்மெண்ட் வந்து இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி நல்லா இது பண்ணணும். இது மாதிரி அந்த நம்ம இதுக்காக ஒதுக்குற நிதியை வந்து கம்ப்ளீட்டாக அதுக்கு போய் சேருதா அப்படிங்கிறத ஒவ்வொரு சென்னை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்லேருந்து எல்லாருமே வந்து அதை பார்வையிட்டு கரெக்டாக ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி, ஏன்னா காமன் மேன் தான் வந்து இது மாதிரி வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணுவான். அதனால் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து இருக்கிற எல்லா காமன் பிளேசஸ்லையுமே இருக்க ரெஸ்ட் ரூம் வந்து க்ளீன் பண்ணணும் நல்லா. இப்போது எல்லோரும் அர்ஜென்ட்னா வந்து இப்போது ரெஸ்ட் ரூம் சடனாக இப்போ நாங்களே போகிறோம். நாங்களே இப்போது இந்த டெலிவரி ஜாப் போகும்போது எங்களுக்கே அர்ஜென்ட்டாக ரெஸ்ட் ரூம் வரும். நாங்கள் எங்கடா போகாமன்னு தெரியாமல் அப்படியே நாங்கள் அடுக்கிட்டு தான் இருப்போம். சரி, அதே மாதிரி இருக்குது, ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது. ஆனால் அது வந்து ரொம்ப ரேராக தான் காணப்படுது.
ஸோ அதனால் கொஞ்சம் நிறைய ரெஸ்ட் ரூம்ஸ் கட்டினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சென்னை பெருநகரில் கிழக்கும் மேற்குமாக வடக்கும் தெற்குமாக வலம் வந்தோம். சென்னையில் மொத்தம் 1262 பொது கழிப்பிடங்கள் மட்டுமே உள்ளன. கடந்த 15 ஆண்டுகளாக சென்னையில் பொது கழிப்பிடங்கள் போதுமான அளவிற்கு கட்டப்படவில்லை. சென்னை சுகாதாரமான நகரமாகவும் தூய்மையான நகரமாகவும் விளங்க உடனடியாக மக்கள் தொகைக்கேற்ப பொது கழிப்பிடங்கள் கட்டித்தர வேண்டும் என்பதே பொதுமக்களின் கருத்தாக உள்ளது. செம்பருதியின் கருத்தும் அதுவே.